அந்த இதே வேணாம், களம் மாறணும். என்ன எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற களத்தை மாற்றுவீங்க? புதிய தலைமுறை வர வேண்டியது அவசியமானது. அது சீமான் வரட்டும், விஜய் வரட்டும், யார் வரட்டும், ஆனால் அவர்களுக்குள்ள புதிய தலைமுறைக்குள்ள மோதல் வரட்டும்ங்கிறேன். நான் இந்த என்ன கேட்டால் முதல்ல வந்து இப்போ சீமான் அவர்கள் விஜயை ஆதரித்தார், கூட்டணி வைக்கிற சூழல் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் திராவிட அரசியல் போகிறாரு. அப்போ விஜய் வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிற அரசியலுக்கு போகிறார். என்ன கேட்டால் அது வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒரு முரண் இருக்கிற மாதிரி இப்போ தேவையா அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த களம் வந்து இப்போவுமே வந்து விஜய் சீமான் அப்படிங்கிற களம் உருவாகும் போது அது வந்து அடுத்த தேர்தலில் அது இன்னும் தீவிரமாகும். அப்போ மக்கள் முடிவு பண்ணிவிடும், விஜய் பக்கம் இருக்கிற இளைஞர் பட்டாளமா, சீமான் பக்கத்தில் இருக்கிற இளைஞர் பட்டாளமா, அரசியல் அறிவு கொண்ட, பார்வை கொண்ட, இயற்கை வளம் சார்ந்த, நலன் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த நலன் கொண்ட இளைஞர் கூட்டமா, ரசிக மனநிலை கொண்ட இளைஞர் கூட்டமா அப்படிங்கிற அப்படியே ஒரு 2 பகுதியாக பிரியும்ல. அப்போ முடிவு வந்துடும். எப்போ நம்ம ஏதோ ஒன்று இந்த அதிமுக திமுகங்கிற அந்த ஃபார்மெட்லேருந்து விலகி அடுத்த தலைமுறை உருவாக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மாற்றம் வந்தே தீரணும். நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸை துவம்சம் பண்ணி அவன் செஞ்ச தப்பு, இந்தியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, துவம்சம் பண்ணி அடித்தாங்க. தமிழர்களுடைய எதிர்வினையை பயன்படுத்தி கொண்டது தான் திராவிடமும் திமுகவும். தமிழர்களுடைய உயிர் தியாகத்தை பயனாக பயன்படுத்தி அவங்க அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. வேலையை அவன் கண்டுபிடிச்சான், ஆகா இந்த பயிலுக வேறு எதுக்கும் ஒன்று கூட மாட்டேங்க, அவன் மொழி இனம் சார்ந்த உணர்வுக்கு ஒன்று கூடுறான், சோழியம் முடுறாவனல அப்படின்னு முடித்தாங்க. அவனுக்கு அரசியல் அறிவற்ற ஒரு தலைமுறை உருவாக்கணும்னு பார்த்தாங்க. எந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழினம் போராடியதோ அந்த மண்ணில் அவர்களுடைய வரலாறே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. யாரோ இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியலை நாங்கள் பார்த்து கூட நீங்கள் ஓரமாக இருங்கன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் அரசியல் விவாதங்கள் நடந்த தலைமுறை. அதனால தான் அது வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக அது போர்க்கொடி எடுத்தது, போராடியது, சண்டை செஞ்சது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு தலைமுறை இல்லை. அது ஏன்னா அந்த தலைமுறை இல்லாத மாதிரி அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்டே. இவனுங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான அரசியல் பார்வையை கொண்டு போயிட்டோம்னா நம்மளால் எங்களை வியாபாரம் பார்க்க முடியாதுங்கிறது திராவிடர்கள் அது மாதிரி உருவாக்குனாங்க. சினிமா போதை, சாரை போதை உருவாக்குனாங்க. கவர்மெண்ட்டே சாராயத்தை வித்துச்சு. சாராயம் சகஜமானது சார். யார் குடிக்கலை? இப்போ குடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை சார். இப்போ குடிக்காதவன் வந்து சார் நான் குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற நிலைமை, கூச்சப்பட்ட நிலைமை உருவாக்கிட்டாங்க.